அன்பான நேயர்களே, இனிய நல்வணக்கங்கள். இன்றைக்கி இந்த எபிசோடில் பகவத்கீதை கிருஷ்ணனும் கவியரசர் கண்ணதாசனும் 2 பேரை பற்றியும் பேச போகிறோம். எப்படின்னு கேட்டாக்க, கண்ணனவன் சொன்னானே கடமையினை செய்து விடு, பலனை விடு என்றானே கடமையினை செய்தேனே. கண்ணன் சொன்னார், எல்லாம் நீ உன்னோட கடமையை மட்டும் பாரு, நீ பலனை எதிர்பார்க்காதேன்னு. அப்படி தான் நான் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் என்னாச்சு வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால், கொடுமையினை கண்டேனே கண்ணீரில் நின்றேனே. இது ஆனால் எல்லாமே கொடுமையாக தான் இருந்தது, ஒன்றும் சேஞ்ச் ஆகிற வழியே இல்லையே. அப்படி சொல்லும் பொழுது அப்போ சொல்லுவார், கையில் ஒரு விலங்கு, கருத்தில் ஒரு விலங்கு, காலில் ஒரு விலங்கு, இறைவா நிம்மதி நீ வழங்கு. அப்பவும் இறைவனை விடாமல் வேண்டிக்கிறது இப்படி தான். எத்தனையோ கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அந்த அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு அவா. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த கண்ணதாசன் இதை எளிமையாக இவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டாக்க, முள்வேலி எல்லை ஆசைகள் முல்லை, பல நூறு தொல்லை பகவானும் இல்லை, யார் செய்த பாவம் இது போன்ற பிள்ளை, மழை போன்ற கண்கள், கொடை போல உள்ளம், வருகின்ற துன்பம் தணியாத வெள்ளம், கடன்கார சொந்தம் எனக்கென்ன இல்லம் காதலிக்கு வழி சொல்வதா, கடமையிலிருந்து விலகி சொல்வதா. அதாவது ஒரு குடும்பத்தில் கஷ்டம் வரும் பொழுது கடவுளை வேண்டிக்கிறோம், உடனே எல்லாம் கிடச்சிடுச்சுன்னா சரி, அல்லது உறவினர்கள் யாராவது ஹெல்ப் பண்ணால் சரி, அல்லது நண்பர்கள் யாராவது ஹெல்ப் பண்ணால் சரி, அப்படி இருக்கும் பொழுது அந்த கடன்கள் தீரும். ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொன்னாக்க, நான் இல்லறத்தை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு தன்னுடைய ஒரு குறையை, தன்னுடைய துக்கத்தை எப்படியாவது ஷேர் பண்ணணும்னு பண்ணுறாங்க எல்லாருமே. அப்போது ஒரு வரி அந்த பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டாக்க, குருடாக நின்றால் காட்சிகள் இல்லை, குருடாக நின்றால் காட்சிகள் இல்லை, கொலைக்காரன் ஆனால் கவலைகள் இல்லை. குருடு அப்படிங்கும் பொழுது அவனுக்கு எந்த கலருமே ஒன்றுமே தெரியாது. எந்த பச்சையா சிகப்பா வெள்ளையா மஞ்சளா, அதனால் அவனுக்கு கலரை பற்றி கவலையே இல்லை. அதே மாதிரி எந்த காட்சிகளையும் பார்க்க முடியாது. இந்த காட்சிகளை நம்ம பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே, அதை பார்க்கலையே அப்படிங்கிற வருத்தமும் இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத குருடனுடைய வாழ்க்கை போலவும் கொலைக்காரன் என்ன பண்ணுவான், கொலை செஞ்சாக்க அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏன்னு கேட்டாக்க, அவனோட மைண்டு செய்கிற வேலையே இதுதான், கொலைப்படி பண்ணுறது, கிரிமினல் மைண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டாக்க, நம்ம ஏன் கவலைப்படாமல் நிம்மதியாகவே இருந்துடலாமே அப்படின்னு தோணும். அதான் நிறைய பேர் குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, போதைப் பொருள் அருந்துறாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு இதுலேருந்து விடுபட முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை. இது ஒரு வழியில் என்ன கொண்டு வருது அப்படின்னு கேட்டாக்க, ஹெல்த் இஷ்யூ கொண்டு வருது. அது எப்படி? ஸ்ட்ரெஸ்ஸு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வீட்டில் சண்டை அல்லது வெளியில் சண்டை, ஆஃபீஸில் பிரச்சனை, இந்த பொருளாதார நெருக்கடி அல்லது வேறு ஏதோ தேவையானவை கிடைக்கவில்லை என்ற வருத்தம், இதனாலெல்லாம் மனசில் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இல்லைங்க. அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு என்னன்னு கேட்டாக்க, தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை இவங்களே டெவலப் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டெவலப் ஆகும் பொழுது மனசில், உடம்புல இருக்கிற மன அழுத்தம் சேர்கிறது. அந்த மன அழுத்தம் வரும் பொழுது உடம்பில் வியாதியாக மாறுகிறது. அதாவது சக்தி இருக்கணும்ல, பலவீனமாக இருந்தாக்க எப்படி எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியும்? அதனால் பலவீனத்துக்கு காரணம் மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வெளியிலேருந்து வரல, நம்மளாக ஏற்படுத்திக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வளர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டாக்க, அதாவது நம்ம ஆக்குப்பைடாக நம்மளை வச்சுக்கணும். எல்லாருமே, பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும், எப்பொழுதுமே பிஸியாக வச்சுக்கணும். அப்படி பிஸியாக வச்சுக்கும்பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் வராது. தேவைகளை அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆசைகளை வளர விடக்கூடாது. ஏன்னா எதுவுமே கிடைக்காது, எதுவும் நிரந்தரம் இல்லை. எதுவுமே நம்ம இன்றைக்கி ஒரு கார் வாங்கணுன்னா நாளைக்கு வேறு கார் வாங்கணும்னு தோணும். இன்றைக்கி ஒரு மொபைல் வாங்கினா நாளைக்கு இன்னும் பிரமாதமான மொபைல் வாங்கணும்னு தோணும். இப்படி எந்த ஆசைக்குமே ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு வரையறை இல்லை, ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி 2ம் கிடைக்கும்னு சொன்னால் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே முடியும். அந்த இறைவன் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
அதை பற்றி நம்ம யோஜனை பண்ணி அந்த இறை அருளுக்காக கொஞ்ச நேரம் காலையிலையும் மாலையிலையும் ஒதுக்கி வைத்து விட்டு மனசை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டியூட்டி, ரெகுலர் டியூட்டி, டெய்லி டியூட்டி என்னமோ அதை பண்ணினாக்க நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த ரிலாக்ஸேஷனோட வயதாகிவிட்டது என்பதை, முதுமை வந்துவிட்டது என்று பயப்படாமல், அந்த முதுமையிலும் நாம் எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? இதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க. எங்கே இருந்தாலும் சரி, யார் வீட்டில் இருந்தாலும் சரி, உறவினர் வீட்டிலோ, பெற்றோர்களோ, குழந்தைகள் வீட்டிலோ, யார் வீட்டில் இருந்தாலும் யாரையுமே குறை சொல்லக்கூடாது. அவங்கவுங்க நேரம், அவங்க காலம் அதெல்லாம் பொறுத்து இருக்குது. இக்னோர் பண்ணுவாங்க மாதிரி இருக்கும். ஆனாக்க என்னோட ஒரே ஒரு பதில் என்னன்னு கேட்டாக்க, நீங்கள் உங்களை ஆக்குப்பை பண்ணிக்கங்க. நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நீங்களே பிஸியாக வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இவங்க பிஸியாக இருக்காங்க, நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படி வந்து எல்லோரும் நிறைய படித்தவங்க, நிறையா ஸ்பீச் கொடுக்குறவங்களாம் சொல்கிறாங்க. அது வந்து எத்தனை பேர் உள்வாங்கிறாங்கங்கிறது எனக்கு புரியல. ஆனால் அதை நல்லா திங்க் பண்ணி ஃபாலோ பண்ணாக்க நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும் வாழ்க்கையில். இன்னொன்று என்னன்னு கேட்டாக்க, ஒரு வயதுக்கு மேலே அமைதியும் ஆனந்தம், பேரானந்தம், அது ரெண்டும் தான் வேணும். மற்றபடி எந்த ஆசைகளும் யாருக்குமே இருக்காது. ஏன்னு கேட்டாக்க முடியாது. செயல்பாட்டினால் நம்மளால் இயங்க முடியாது. இன்றைக்கி நம்ம வந்து வயசாக 60 வயசுக்கு மேலேயோ 70 வயசுக்கு மேலேயோ ஆன பிறகு சினிமா தியேட்டரில் போய் சினிமா பார்ப்போம்னா அந்த சத்தம் நமக்கு அலர்ஜியாக இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு கல்யாண கூட்டத்திலையோ அல்லது திருவிழா கூட்டத்திலையோ இருந்தோம்னாக்க அந்த கூட்டத்தை பார்க்க நமக்கு பயமாக இருக்கும். இதெல்லாமே ஒரு மைண்டுக்கு ஒரு அப்செட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறது அந்த அர்த்தம் இல்லை. நம்ம வீட்டிலேயே இருக்கிறவங்க வீட்டிலேயே இருந்து அதை அந்த நல்ல வழிகளிலே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நல்ல பிரவச்சன ஸ்பீச் கேட்கணும், நல்ல மந்திரங்கள் சொல்ல வேண்டும். இப்படி ஏதாவது செய்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு பிடித்த வேலைகளை செய்வது, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதை செய்து கொண்டே இருப்பது அவருடைய மனதை, மூளையை ஃப்ரெஷ்ஷாக எப்போதுமே வைத்திருக்கும். நன்றி, வணக்கம்.